இப்படி 5 உயிர் போயிடுச்சு ஏமூர் புதூர் காலனி. ஆனால் விஜய கட்சிக்காரங்க இதுவரையிலும் யாரும் வரல. அது சரி நடந்திருக்குதோ நடக்கலை. தாவேகா கட்சியிலிருந்து கூட்டு போய் டெம்பா வச்சு கூட்டு போனதும் அவங்க தானே இதுக்கு பொறுப்பேற்கணும். விஜய் கட்சியில என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் யாரும் கூப்பிடல, அவங்களாம் தன்னெழுச்சியாக வந்தாங்க அப்படின்னு சொன்னா நிரூபிக்கட்டுமா? கூட்டு போனாங்கன்னு சொல்லி நிரூபிக்கட்டுமா? கூட்டு போனவங்க அந்த உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுதா? நாங்கள் இருக்கேன், பயப்படாதுன்னு ஒரு வார்த்தை கூட இதுவரையிலும் சொல்லணும். இவங்களுக்கு கட்சி எதுக்கு, தலைமை எதுக்கு? தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இப்போ இந்த பிரச்சனை பற்றி பேசுவதற்காக ஏமூர் புதூர் பகுதியினுடைய அருந்ததியர்கள் மக்களுக்கான ஒரு நாட்டாமன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் இந்த பிரச்சனை பற்றி பேசுவதற்காக இருக்கிறாரு. ஐயா, உங்கள் பேர் என்ன? சுப்பிரமணியா. சொல்லுங்கள், நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? ஐயா, இந்த பிரச்சனை டெம்போ வச்சு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போனவங்க மக்களை கூட்டு போனவங்க பாதுகாப்பாக இவங்க வைக்க தெரியல. 6 மணி 6:30க்கெல்லாம் அந்த மாதிரி 7 மணிக்கெல்லாம் தகவல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பையன் தான் இறந்தான்னு சொல்லி எனக்கு தகவல். அந்த ஒரு பையனை பார்க்க போகும்போது ஆஸ்பத்திரிக்கு, பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அப்புறம் திடுக்கிடு தகவல் வருது. இங்கே ஒன்று அங்கே போலீஸ்காரர் சம்சாரம், அங்கே தாயும் பிள்ளை, இப்படி 5 உயிர் போயிடுச்சு ஏமூர் புதூர் காலனிக்குள்ளே. இதுக்கு எண்ணத்தை பார்க்குறது எல்லாம் நாய் அங்கேருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முதலமைச்சர் எல்லாம் மரியாதை செலுத்தும் பிற்பாடு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வரிசையாக வச்சுருக்கு. முதலமைச்சர் போஸ்ட்மார்ட்டத்துக்கு மரியாதை செஞ்சார். எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க. ஆனால் விஜய கட்சிக்காரங்க இதுவரையிலும் யாரும் வரல. ஒரு போஸ்ட் ஒட்டி இருந்தது, போஸ்ட்டு கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போஸ்ட்டு கூட எடுத்துட்டாங்க. நான் இப்போ வரும்போது கூட பார்த்துட்டேன். போஸ்ட்டு கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு வார்த்தை யாராவது ஒரு நிர்வாகியை, யாராவது ஒருத்தர் அஞ்சாத, பயப்படாத, இப்படி கூட்ட நெரிசலில் அசம்பாவம் நடந்துருச்சு, நாம் என்ன பண்ண, நாங்கள் இருக்கேன், பயப்படாதுன்னு ஒரு வார்த்தை கூட இதுவரையிலும் சொல்லலைங்க. இதுவரையிலும் சொல்லலை. அதுக்கு ஒரு பாடு சொல்கிறாங்க. அது 1000 இருக்கலாம். அனைத்து கட்சிக்காரங்களும் உதவி பண்ணாங்க. விஜய கட்சிக்காரங்க இதுவரையிலும் அவங்க தானே கூட்டம் போட்டாங்க, அவங்க தானே இதுக்கு பொறுப்பேற்கணும். அவங்களே ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு வழி இல்லைன்னா இவங்களுக்கு எதுக்கு கட்சி எதுக்கு, தலைமை எதுக்கு? இதுதான். ஆனால் இனிமேல் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் கட்சி எல்லா கட்சியும் டெம்போ வச்சு ஊருக்குள்ள இருந்து டெம்போ வச்சு கூட்டி போகிற வேலையை வேண்டாம். அவங்க ஆர்வப்பட்டால் அவங்க போய்கிட்டு ஏமூர் புதூருக்குள்ளே டெம்போ வச்சு எந்த கட்சிக்காரங்க இருந்தாலும் டெம்போ வச்சு கூட்டிகிட்டு போனாங்கன்னா இவங்க இந்த யார் கூட்டு போனாங்களோ அவங்க இங்கே ஊருக்குள்ளே கையெழுத்து போட்டு நான் பாதுகாப்போடு கூட்டு போய் பாதுகாப்போட ஜனங்களை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்றேன்னு சொல்லி நிபந்தனை பண்ணித்தான் நாங்கள் விடுவோம். இல்லைன்னா விடமாட்டேங்க. நான் விடமாட்டேங்க. ஆமாம், இந்த மாதிரி இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் கூட்டு போவாங்க, பாதியில் கொண்டு விட்டுருவாங்க. அவங்க உயிருக்கு யாருக்கா பாதுகாப்பு? கூட்டு போனவங்க அந்த உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுதா? ஏன் அதை பேசலை? சரிங்க, இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நியாயமான சில கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. விஜய் வரல, கட்சிக்காரங்க யாரும் வரலன்னு சொல்கிறீங்க. அப்போ வராத விஜய் மீதும் அவருடைய கட்சி மீதும் இங்கே இருக்க மக்களுக்கு கோபம் உருவாயிருக்கா? ஏன் நம்மளை பார்க்க வரலன்னு அவர் மீது ஒரு கோபமோ இல்லை வெறுப்போ ஏதாவது ஒன்று விஷயங்கள் ஏற்பட்டிருக்கா? ஐயா, கோபம் பாவம் ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்க முடியாது. எங்களுக்கு ஊர் பொதுவில் எங்களுக்கு கோபம். நீ கூட்டு போனீங்களா, அந்த மக்களை கூட்டி வந்து விடணுமா வேண்டாமா? பாதுகாப்போடு விடணுமா வேண்டாமா? இல்லை, இப்போ மற்ற கட்சிக்காரங்க வேன் வச்சு கூட்டு போனாங்க. விஜயை பார்க்க எல்லாருமே தன்னை போல வண்டி வச்சு வந்தாங்க. ஒரு உயிர் கூட சேதாரம் இல்லை. இல்லைங்க, ரைட்டுங்க. ஒரு உயிர் கூட சேதாரம் இல்லைங்க. விஜய கட்சிக்காரங்க இந்த கூட்டத்தில் தான் உயிர் சேதாரம் ஆகிருக்குதா ஒழியா மற்ற கட்சிக்காரங்க கூட்டு போனதில் எந்த விதமான உயிர் சேதாரம் இல்லை. கரெக்ட். இந்த கட்சியில் தான் இந்த கட்சி கூட்டத்தில் தான் உயிர் சேதம் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அதில் சதி நடந்திருக்கு அது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சதி நடந்திருக்குதோ நடக்கலை நமக்கு தெரியாது. அது அவங்க தான் பொறுப்பு. அதுக்கு யார் கூட்டம் நடத்துகிறாங்களோ, யார் கூட்டு போகிறாங்களோ அவங்க தான் பொறுப்பாளி ஆகணும். அதுக்கு போய் சதி நடந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுக்கு விளக்கம் வரும், பேசிக்கலாம். விஜய் கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாரும் கூப்பிடல, அவங்களாம் தன்னெழுச்சியாக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் நிரூபிக்கட்டுமா?
கூட்டி போனாங்கன்னு சொல்லி நிரூபிக்கட்டுமா? மறைக்கிறதுக்காக சிலர் மறைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. டெம்போ வச்சு கூட்டி போனியா இல்லையா? சரி, தாவேக்கா கட்சியில வண்டி வச்சு கூட்டு ஆமாங்க. போனாங்களா? தாவேகா கட்சியிலிருந்து கூட்டி போய் டெம்போ வச்சு கூட்டி போனது உறுதி பண்ணுறேன் நான். இல்ல யார் கூட்டு போனது? அவங்க பேர் சொல்லுங்க. பகுதி நிர்வாகிகள்லாம் பேர் சொல்லுங்க. யார் கூட்டு போனாங்க? கூட்டி போனவங்க பேர் யாருப்பா? பெரியவனா சின்னவனா? பெரியாள். பிரபாகரன். பிரபாகரன் அவங்களுடைய பேர். இன்னொருத்தாரு அவ அவன் பேர் வந்து தண்டமணி. தண்டமணி. பிரபாகரன் தண்டமணி தான் இப்போ டெம்போ வச்சு கூட்டி போனது. பிரபாகரன், தண்டபாணி அந்த 2 பேரும் யாரு? அவங்க தாவேக்கா கட்சியில் இப்போ அவங்க உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க. அவங்க தான் கூட்டு போனது. வண்டி வச்சு கூட்டு போனாங்க. வண்டி வச்சு டெம்போ வச்சு தான் கூட்டி போனாங்க. ஊரே தெரியுங்க. ஊரே தெரியும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கூட்டி போனீங்களா? ஓரமாக உட்கார வச்சு ஜனங்களை எப்படி கூட்டி வரணும்? பாதுகாக்க முடியலன்னா நீ ஏன் கூட்டி போகிற? எது கூட்டி போகணும்? கொண்டு தன்னை போல் விட்டுவிட்டு உன் உயிரை மட்டும் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிற உயிரில் என்ன ஆகுறது நிலமை? சொல்லுங்கள். சொல்லுங்கள். பரவாயில்லையா? கூட்டி போனீங்களா? ஒரு ஓரம் வச்சு கும்பல் நெரிசலாக இருக்குது, நம்ம ஜனங்கள்லாம் ஓரமாக நின்றுங்க, இங்கேயே நின்றுங்க அப்படின்னு பாதுகாத்து கொண்டாடணுமா வேண்டாமா? அது யாருடைய கடமை? கூட்டி போனவங்களுடைய கடமை தானே. தாவேக்காவை நீ தானே அது பொறுப்பில் இருந்து கூட்டி போகிற. சரி, பிரபாகரனும் தண்டபாணியும் கூட்டு போன அந்த விஷயத்த சரியா கூட்டு வரல, ஒரு தவறு பண்ணிட்டாங்க, ஆமாங்க. கடமை தவறிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க. நீங்க நாட்டாமையா ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? நான் நடவடிக்கை எங்கே போய் எடுக்கிறது? இப்போ எல்லாம் இன்னும் இப்போ நேற்று கூட ஒரு பெரியகாரியாக நேற்று கூட முடிச்சுட்டு இப்போ தான் வரேன் நான். ஒவ்வொன்றா ஒவ்வொரு காரியத்தை பண்ணிட்டு சிறுமத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இதுவரையில் அவங்களாவது கூட்டி போனாங்களா? அவங்களாவது வந்து இதுவரையிலும் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்களா? இல்லை. போஸ்ட்டு கூட ஒட்டியிருந்தாங்க. விஜய் போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டை கூட காணா இப்போ. ஏன் எடுக்கிற? என்ன பயம் உனக்கு? நேர்மையாக இருக்கிற போஸ்டெலாம் எதுக்கு எடுக்கிற நீ? ஏன் எடுக்கலை? ஏன் எடுக்கிற? ஏன் நீ அப்போ உன்னுடைய ஒளி சுத்தானம் தானே. இந்த இவ்வளோ கோவப்படுறீங்க நீங்க, தாவேக்கா மீதும் விஜய் மீது இவ்வளோ கோவப்படுறீங்க நீங்க. ஆனால் வந்து ஊருக்குள்ளே வந்து அவருடைய கட்சி கொடியெல்லாம் பறந்து தானே இருக்குது. அதாவது அவருக்கு எதிராக மக்கள் திரும்பிட்டாங்க, அவருக்கு எதிராக கோவம் திரும்பிடுச்சு மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியலையே. மக்கள் திரும்பிட்டு திரும்ப போட்டு நான் வேணாம்னு சொல்ல. கூட்டி போனவங்கள உயிரை பாதுகாக்கணுமா வேண்டாமா? இதுதான் கேள்வி. கூட்டி போனையெல்லாம் பாதுகாப்பாடு கொண்டு விட்டுருக்கிறீர்கள் வரல. அது மக்கள் இருக்காங்கன்னா மக்கள் இருப்பாங்க, இனிமேல் இருப்பாங்க. இனிமேல் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஊருக்குள்ளே டெம்போ வச்சு கூட்டி போகிற வேலையே வேண்டாங்க. அவன் விருப்பப்பட்டால் போய்கிட்டுங்க, தனிப்பட்ட முறையாக போய்கிட்டுங்க. டெம்போ வச்சு யாரும் எந்த கட்சிக்காரங்களும் கூப்பிட வேண்டாம். பொதுவாக சொல்கிறேன். எந்த திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, டெம்போ வச்சு கூட்டி போனேன்னா நீ அக்ரிமெண்ட் இங்கே நீ இப்போ எழுதி கொடுத்து நான் பாதுகாப்போட கொண்டு ஜனங்களை இறக்கி விட்றேன்னு நீ பொறுப்பேற்றுக்கிட்டா தான் கூட்டி போகணும். இல்லைன்னு கூட்டி போகக்கூடாதுங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்க. நல்லதுங்க, நன்றிங்க.